அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 20, 2026 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா லாபம் வழி ஏற்றம் வரும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்கிறேன். எதிர்பாரா லாபம் வழி ஏற்றம் வரும் மாதம். இப்போ தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம், எதிர்பாராமல் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ எதிர்பாராமல் நடக்குதுனாலே அவன் அருள் தேவை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லது. இல்லாட்டி ரொம்ப உங்களை அறியாமல் மனித மனம் என்ன ஆசைப்படும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது நல்லது நடக்கணும் அப்படின்னு. யாரும் கெட்டது நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ இது நல்லது நடக்கணும், இப்படி லாபம் வரணும், இப்படி வரணும்னு யோசிக்கிறப்ப அது கிடைக்காது. அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் பயந்துக்கிட்டே செய்வீங்க, குழம்பிக்கிட்டு செய்வீங்க, எதிர்பாராமல் லாபமாக மாறிடும். இது என்ன சார், ஏன் எதனால் இப்படி ஒரு அறிவுறுத்தலை இந்த தலைப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா, 11ஆம் பாவம் உங்களுக்கு வலுக்குது. 11ஆம் பாவத்துக்கு கிட்டத்தட்ட 7 கோள்கள் தொடர்பு பெறுது. 20ஆம் தேதி அந்த மாதத்தில் கிட்டத்தட்ட மேஜர் கோள்கள்லாம் 11ஆம் பாவத்துக்கு தான், ராகு கேதை தவிர்த்து. அப்புறம் ஒரு கோள்கள் இப்படி மாறும், அவ்வளோதான். குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 பிளானட்ஸ் 11th பாவத்துக்கு, அதாவது லாபத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. பேராசையான விஷயங்களும் நடக்கும், நீங்க ஆசைப்பட்டா நடக்காது. ஏன் அப்படின்னா, உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் அவர் 12ஆம் இடத்ததிபதியாகவும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். விரயச்சனியாக இருக்கிறார். என்னதான் லாபம் வந்தாலும் அதை தக்க வச்சுக்குவீங்களா? சாரி, விரயசனின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா பாதச்சனியாக வருகிறார். போறப்ப நல்லது பண்ணுவார், அந்த கான்செப்ட் வச்சுக்கணும். ஏன்னா இதுல என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, அவனே 12ஆம் இடத்ததிபதியா வந்து 2ல் உட்கார்றப்ப வரக்கூடிய காசை விரயம் பண்றதுக்கான வாய்ப்பா அந்த சனி பகவானும் செய்யறார், 2 வேலையும் செய்யறார். அதனால சிக்கல். 12ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்கார், அது விரயச்சனியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் வரும். ஆனா ஆக்சுவலா 7ரையில் பாதச்சனியில் இருக்கிறீர்கள். கண்டங்கள் பிரச்சனை வராதபடி சாப்பாடு விஷயத்துல, குடும்ப விஷயத்துல கவனமா இருந்துட்டாக்க பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி மன உளைச்சல், சிக்கலை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தன வருவாய் கிடைக்கும். 12ஆம் இடத்ததிபதி போய் 2ல் இருக்கிறதால அலைச்சலோட கிடைக்கும், மன உளைச்சலோட கிடைக்கும், ஈஸியா கிடைக்காது. ஆனா சனி பகவான் தான் அப்படி இருக்கார், லக்னாதிபதி. மற்ற கோள்கள் யாரு? 7ஆம் இடத்ததிபதியான சூரியன் 11ல் இருக்கிறது தி பெஸ்ட். அட்டகாசமா இருக்கும். பெரிய மனிதர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள், லாபம், பெரியவங்க ஆதரவு, விஐபி மாதிரி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தொடர்புக்கு வர்றது, அதெல்லாம் பக்காவா இருக்கும். அரசு வழி ரிலேட்டட், இது அரசு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவா ரிசல்ட் வருது, அதிகாரம் பதவி கிடைக்கிறது, இப்படிலாம் பெரிய அளவுக்கு அந்த சூரியன் நல்லது பண்றார். கூடவே 6ஆம் இடத்ததிபதியும் 11ல் இருக்கார். போட்டி பொறாமைகளை கொடுத்து உங்களை சோம்பேறியா இருக்க விடாதபடி சந்திரன் வேலை பார்க்கிறார். ஏன்னா சனி பகவான்கிறது அப்படி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், வேலைக்கார மனோபாவம் தான். மனசு மூளை ஓவரா வேலை பார்க்காது, மந்துன்னு இருக்கும், டல்லு, சோம்பேறித்தனம், அப்படி அந்த மாதிரி ஆளு. அதனால இந்த சந்திரன் 6ஆம் இடத்ததிபதியா போய் 11ல் இருக்கிறப்ப பரபரன்னு லாபத்துக்காக ஓடக்கூடிய, உழைக்கக்கூடிய தன்மையை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அண்ட் 3-10 கூடிய அந்த செவ்வாயும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கார். உங்க முயற்சி பெரிய அளவுக்கு லாபத்தை, திருப்தியை, பேராசையான விஷயங்களை கூட நிகழ்த்தி கொடுக்கும். தொழில் வேலை ரீதியாகும். ஏன்னா 3-10 கூடையவன் 11ல் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியா பாப்புலர் ஆகிறது, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது. இப்படிலாம் அந்த செவ்வாயும் பண்ணுவார். அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 16/1/2026 அப்ப உச்சமாகிறார். அது பெரிய பிளஸ். வேலை தொழில் ரீதியா பரபரன்னு அலையிறது, வெளிநாடு யோகம், அதெல்லாம் கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அந்த செவ்வாய் தான்
உச்சமாக இருந்து உங்க முயற்சிகளை பலிதமாக்குவார். ஆனா சும்மா ஆக்க மாட்டார், 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால பொதுவாக கும்ப லக்னம் கும்பராசி என்புலங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய இடம், பிறந்த ஊரு அதெல்லாம் விட்டு அதர் ஸ்டேட்டாவது ஓடிடும். இல்லாட்டி வெளிநாடுகள் போறது மிகவும் யோகத்தை கொடுக்கும், பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 2-11 கூடிய அந்த குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா வக்ரம் பெற்று போய் 11 பார்க்கிறார். அதனால அப்படியே லாபம் ஸ்ட்ராங்கா கிடைக்கும், பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும்னு சொல்ல முடியாது. வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கும். நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து பேராசையோட பெரிய லாப சிந்தனையோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா சொதப்போம், மாறாக நடக்கும். சரி, கடவுள் கொடுத்துருக்கார் இந்த வாய்ப்பு, அது மெடிடேட் பண்ணாதான் அந்த மாதிரி அந்த அந்த 4 ஈகோல திமிர பண்ண மாட்டீங்க. எல்லாம் கடவுள் தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். நம்மளால எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும், நல்லது எப்படி உழைக்க முடியுமோ, என்ன மாதிரி முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம் அப்படின்னு வர்றது. அவர் கொடுக்கறத ஏற்றுக்கும், அவர் கொடுக்கறது அப்படியே ஏற்றுக்கும், பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு செய்வீங்க. மிகப்பெரிய லாபமாக அதிர்ஷ்டமாக மாறும். 5 மாதங்கள் அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா வக்ரம் பெற்று போய் ஒரு குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். அந்த குரு பகவான் ஒரு 6வது மாசம் அங்க அப்படி இடப்பெயர்ச்சி ஆகி 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஆனா உச்சமாக இருக்கிறார். ஆக விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏன்னா 3-10 கூடையவன் 12ல உச்சம், 2-11 கூடையவன் 6ல உச்சம் அப்படின்னு அடைய போறார். இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப ஒரு 5 மாதங்கள் தான் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் இப்பயே கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். அடுத்து குருவும் பரபரன்னு அலைய வைப்பார். பொதுவில் வெளிநாடு யோகம், வெளிநாடு இதெல்லாம் இருக்கிறதால படித்த படிப்புக்கு இருக்கிற இடத்த விட்டு அட்லீஸ்ட் அதர் ஸ்டேட்டாவது போயிடும். ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. அது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். பொதுவில் நான் இந்த சனி பயிற்சி, அந்த பாதச்சனி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா 7.5 படுத்து எடுத்திருக்கும். ஒரு 7.5 வருஷம்னாங்க, கிட்டத்தட்ட 7 வருஷம் போல கஷ்டப்படுத்திருப்பார். கடைசி 6 மாசத்துல அது ஓகே ஆகும். சனி பகவானும் என்ன, இந்த ராகு கேது 1-7ல இருக்கிறது தான் பிரச்சனை. புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாலாம் சற்று குழப்பங்கள், பிரச்சனை. மற்றவங்க நம்மளுடைய இதை நினைச்சிட்டு அதுக்காக தான் புதிய இதுக்கு போய்க்க சொல்லிடுறேன். நல்ல கம்ஃபர்ட்டா சொந்த பந்தங்களோட எல்லாம் இருந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் வரும், முறிவு பிரிவுன்னு வரும். இதே தூர தேசம், முன்ன பின்ன தெரியாத ஊரு, தெரியாத மக்கள்கிட்ட, வேற மொழி பேசுபவர்கள், வேற மதத்தினர், அவங்க கூட எல்லாம் இணைந்து இது பண்றப்ப பெருசா பாதிக்காது. இல்லாட்டி வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு போறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு கேது பண்றாங்க. இது சர்ப்ப தோஷத்தை கொடுக்கும். இந்த வயசு காலத்துல இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும். சர்ப்ப தோஷம்ல உங்க ஜாதகத்திலேயே இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, 7ஆம் இடத்திற்கு எப்படி வலுத்திருக்கார், 1-7, அடுத்து 2-4-8-12 இந்த பாவகங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சா இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நல்லா இருக்கிறதால ஏதோ அழகா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. ஏன்னா அது 2ஆம் இடத்திற்கு வக்ரம் பெற்று போயிருக்கார். அடுத்து அவரு ஜூன் மாசம் இடப்பெயர்ச்சி ஆகி உச்சமானாலும் 6ஆம் இடத்துல ஒத்து வராத ஸ்ட்ராங்கான ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா போர்க்களமா இருக்கும், போராட்டம் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சூரியனும் 14/1/2026 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. அடுத்து அவர் 12ஆம் இடம் மறைகிறார். தை பிறந்தால் உங்களுக்கே பவர் வந்துடும். பெரியவங்க, அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்கள்ட்ட பகை, விரோதம், பிரச்சனை, அவங்களால மன உளைச்சல் வராதபடி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே போதும். இந்த மாதம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துடும். என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற அந்த தன்மை எல்லாம் வரும். அறியாமையால மாட்டிக்கிறது, விரயம் பண்ணிக்கிறது, வந்த லாபத்தை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரிலாம் வரும். ஜாக்கிரதை. இப்போ செவ்வாய் குரு நேரடி பார்வை இருக்கிறதால நீங்க நிலையான சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா
அது பின்னாடி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். பாசிவ் இன்கம், அதாவது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அதுலேருந்து வாடகை வர்றது, குத்தகை வர்றதுன்னு அப்படி வர்ற மாதிரி இருக்கும். சொத்தோட மதிப்பும் உயரும். அதனால் கம்பல்சரியாக, ஏன்னா குரு செவ்வாய் 2 பேருமே உச்சமாக போகிறார். உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம், நன்மைகள், கடனை வாங்கி கூட பெரிய அளவுக்கு சொத்து வாங்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம், உங்களால் முடிச்சிட முடியும். பக்கவாக இருக்கும். இதுக்கும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு அகலக்கால் வைக்கலாம். அதுவும் நிலையான சொத்துக்கள் வழியா வேலைக்கு தான் போய்க்கலாம். பிஸ்னஸ் ஓவரா ஆகும்னு எதிர்பார்ப்போட செஞ்சீங்கன்னா மம்பு. ஏன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்கும்னு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணுறப்பெல்லாம் திட்டமிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். பெரிய லாப சிந்தனையோட லாபத்தை நினச்சி தானே செய்வீங்க. எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் இது விரயமாயிடணும், கெட்டு போயிடணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ சொதப்பல்கள் வரும். அதனால வேலையில் இருந்துட்டீங்கன்னா சேஃப்டி. பெரிய அளவுக்கு நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கடனை வாங்கி இல்லை வந்த லாபத்தை அப்படியே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிட்டீங்கன்னா பாசிவ் இன்கம் வர மாதிரிலாம் செட் ஆகிக்கும். பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா 2-11 குறையும் உச்சமாக போகிறான். அடுத்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். கடனாக கூட உங்களுக்கு பணம் வரும். கடன் வாங்கலான்ட்டேன், வாங்கி ஏதாவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலைகள், ஷேரில் போடுறது, இல்லை பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி முன்ன பின்ன தெரியாத பிஸ்னஸ், முன்ன பின்ன தெரியாத ஆட்களை பார்ட்னராக இணைத்துட்டு செய்கிறது, அதுதான் பிரச்சனை. கடனை வாங்கி இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை தரும். பெரிய நிலச்சி வாழ்ந்தார்களாக பெரிய அளவுக்கு விஐபி பிளேஸ் மாதிரி மாறுற மாதிரி ஆகும். அந்த ஒரு இடத்தாலேயே உங்களுக்கு மரியாதை வர்ற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பாதச்சனியும் நல்லபடியாக செய்வார். ராகு கேது சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, 6ஆம் இடத்துக்கு போகிறார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத லாபங்களும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு சொத்துக்கள், பாசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் இருக்கும். பெரியவங்களுடைய ஆதரவு, குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா 5-9 11 இருக்கார். 11 இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகள் வழியா பெரிய அளவுக்கு திருப்தி, சந்தோஷம், நல்ல வரன் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். பெரிய அளவுக்கு திருப்தி ஆவீங்க. அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். அது மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி உங்கள் ஈகோவால் வேலை பார்த்தீங்க, நான் தான் பண்ணுறேன்னு, எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, எவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு பண்ணிங்கன்னா மம்பு. அறியாமை வெளிப்பற்றும், 7.5 வேலையை காட்டிடும். ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.